வெல்கம் டு கார்கி கிச்சன். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பூண்டு போட்ட பருப்பு பொடி. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸு. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. என்ன இதில் குறை இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னா லைக்கும் சொல்லுங்கள். வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். அடுப்பை ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. கல் சுடட்டும். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெறும் வானலியில் எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். அதை நல்லா வறுத்துக்கோங்க. அது இப்போ நல்லா வறுத்தாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டு, ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சமாக விட்டுட்டு பெருங்காயம், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு பெருங்காயம், இதையும் போட்டுக்கோங்க. பவுடர் பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இதுதான் நல்ல வாசனையாக இருக்கும், அதனால இது போடுறேன். இது நல்லா முறியணும். இது இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது 1 கப்பு துவரம்பருப்பு. எந்த கப்பால் நீங்கள் அளக்குறீங்களோ அதே அளவு துவரம்பருப்பு, அதே அளவு பொட்டுக்கடலை. இப்போ துவரம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். செவக்க வறுக்கணும். இது இப்போ பாதி செவந்துருச்சு. 2 ஸ்பூன் மிளகு. உங்களுக்கு இவ்வளோ காரம் வேண்டான்னு தோணுச்சுன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆனால் 2 ஸ்பூன் போட்டால் தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி 2 ஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் கண்டிப்பாக 2 ஸ்பூனே போட்டுக்கோங்க. ஜீரகத்தோட வாசனையும் மிளகு வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 17 சிவந்த மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். காரம் இவ்வளவு தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா குறைச்சிக்கோங்க. அதுவும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். 10 பல்லு பூண்டு நல்லா தோலோட இடிச்சு வச்சிருக்கேன். தோலோடே போட்டுக்கோங்க. இல்லைன்னா அது நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ஒரு மாதிரி ஆயில் விட்டா மாதிரி ஆயிடும். அதுவும் போட்டுக்கோங்க. துவரம்பருப்பு எடுத்த அதே அளவு பொட்டுக்கடலை, அதையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறின உடனே தான் நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும் போது இந்த பூண்டெல்லாம் தனியாக எடுத்துட்டு பாக்கி உள்ள எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு கடைசியாக பூண்டை போட்டுட்டு 2 இது வைப்பரில் போட்டு எடுத்தா போதும், நல்லா பொடியாயிடும். ஃபர்ஸ்டே பூண்டை போட்டு அரைக்காதீங்க, அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க, நல்லா எல்லா பொருளும் ஆறிடுச்சு, நம்ம அரைச்சிடலாம். நல்லா அரைக்காமல் கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கல்லுப்பும் பெருங்காயம் அது 2ஐயும் போட்டு அரைச்சிக்கலாம். கடைசியாக நம்ம பூண்டையும் அதில் போட்டுட்டு அரைக்காதீங்க. வைப்பரில் போட்டுட்டு 2-3 வாட்டி திருப்பி எடுத்தால் போதும், நம்ம பூண்டு பொடி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், பூண்டு பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.